இன்னைக்கு நம்ம முதல்ல வீட்டு சமையலில் பார்க்க போகிறது ஒரு டெசர்ட்டுங்க. இது ஒரு புட்டிங். இனி சம்மர் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்திருக்கேங்க. இதுக்கு அதிகமான கேலரிஸ் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளான புட்டிங் தான். இதுக்கு வந்து சைனா கிராஸ் பவுடரை யூஸ் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்லேட் பாதாம் புட்டிங் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சாக்லேட் பாதாம் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1½ கப், கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 கப், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப், சைனா கிராஸ் பவுடர் 15 கிராம், கேரமல் சர்க்கரை 1/2 கப், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அரிந்த பாதாம் விரும்பும் அளவு. சாக்லேட் பாதாம் புட்டிங் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ் வந்து ஷீட்ஸ் மாதிரி கிடைக்குங்க. அந்த ஷீட் மாதிரி கிடைக்கிறப்ப 10 கிராம்ஸ் ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும், இல்லைன்னா பவுடர் மாதிரி கிடைக்கும். இந்த பவுடர் அப்படிங்கிறப்ப அந்த பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராம்னு போட்டிருக்கோம். நான் இப்போ வந்து 15 கிராம் சொல்லியிருக்கேன், 1½ டேபிள் ஸ்பூன் அளவு. அதாவது இந்த சைனா கிராஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமோ 15 கிராமோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இப்போ 10 கிராம் எடுத்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 டம்ளர் எல்லாமே சேர்த்து செட் ஆகிற மாதிரி செட் ஆகும். 15 கிராம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சைனா கிராஸுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக வந்து புட்டிங் செட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூடான தண்ணி ஊற்றல, கோல்டு வாட்டர் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது அதோட வந்து 100 ml 150 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக நம்ம வந்து 10 கிராம்னாக்கா 1 லிட்டர் செட் ஆகும். 15 கிராம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம பண்ண அது வந்து அப்படியே கரையும். இப்போ இது கரையிறதுக்குள்ளார ஷைனிங் வரதுக்குள்ளார நம்ம இங்கே வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பால், இந்த பாலோடு நான் சேர்க்க போகிறது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து கடைங்களில் ரெடியாக கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீம்ங்க. நம்ம வீட்டிலே வந்து கடைஞ்ச பால் அடி வேணுன்னா கூட வந்து நம்ம ஒரு 4-5 நாள் சேர்த்து வச்சுட்டு விப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 டின் எடுத்துக்கலாங்க. சின்ன டின்னில் 1/2 டின். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 1 டம்ளர் பால், அதோட 1/2 டின் கண்டென்ஸ்ட் மில்க், 1/2 டின் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சாச்சு. இப்போ இங்கே வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து டெமராரா சுகர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து இது வந்து கேரமல் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிளெயின் சர்க்கரை இருந்தாலும் பரவாயில்லைங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட போடலாம், அவங்களோட விருப்பம். இங்கே பாருங்கள், இது வந்து கரைஞ்சிட்டு சைனா கிராஸ் ஒரு பழப்பழன்னு வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் தான் இதில் சர்க்கரை போடணும். இதில் வந்து சர்க்கரை கண்டென்ஸ் மில்க் ரெண்டுமே போடுறேன், உங்களுடைய விருப்பம் தாங்க. ஏன்னா சர்க்கரை வந்து முழுசும் கரையணும். இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நல்லா கரையும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இந்த புட்டிங் செட் ஆகும். செட் பண்ணுறதுக்கு முதல்லையே வந்து இதுக்கு என்ன பாத்திரம் செட் பண்ணுறதுக்கு வேணுமோ அது கூட ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக வந்து எண்ணெயோ நெய்யோ பூசி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும், இது வந்து கோல்டாக இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் போடுறப்ப கொஞ்சம் கவனம் தேவை. ஃப்ரெஷ் க்ரீம் போடுறப்ப அந்த விஷயங்களெல்லாம் நான் எப்படின்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ இதோட வந்து இந்த கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வைக்கிறப்ப அடுப்பை ஆன் பண்ணலைங்க, எல்லாம் கலந்த பிறகு தான் ஆன் பண்ணேன். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுவே வந்து நீங்கள் சைனா கிராஸாக போட்டிங்கன்னாக்க அது கொஞ்சம் வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து மீதி தண்ணியை சூடு பண்ணணும். இப்போ வந்து இது பவுடருங்கிறதுனால இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இப்படி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிடுச்சு, ஒரு மாதிரி வந்து ஒரு ஷைனிங் வந்துடுச்சு. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செட் ஆகும் சொன்னாலே. இப்போ இதை அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த போட்ட சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றக்கூடாது, இதை அப்படியே ஊற்றிடணும். இது கலக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோன்னாக்கா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி வந்துடுங்க. அதனால் இப்படி பண்ணிங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து புட்டிங் செட் பண்ணுறதுக்கான பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து இங்கே வந்து இதில் கொஞ்சம் வந்து நெய் பூசி வச்சுருக்கேங்க. இந்த பவுலில் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இது வந்து ரொம்ப குவிக்காக பண்ணணுங்க, இல்லைன்னா வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது செட் ஆகிடும். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி பவுலில் ஊற்றிட்டோம். நீங்கள் வந்து வேணும்னா சின்ன சின்ன கப்பில் அப்படியே டெசர்ட் கப்பில் ஊற்றி கொடுக்கலாங்க. வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே செட் ஆகிடும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சிலிக்கா மோல்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருந்தீங்கனாக்கா அதுலேயும் போட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் தலைகீழாக வந்து திருப்பியும் கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து மேலே வந்து பாதாமை வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன். இது வந்து மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண பாதாம்ங்க. சாக்லேட் பாதாம் புட்டிங் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. சைனா கிராஸ் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதோட 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்ச பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து கலந்து விட்டுட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஷைனிங் வரும். அது வேகிறதுக்குள்ளார இந்த பக்கம் ஒரு பவுலில் நம்ம ரெடியாக வச்சுக்க வேண்டியது வந்து பாலோட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பளபளன்னு வந்த பிறகு கேரமல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஷைனிங் வரும். அடுப்பை அணைச்சிக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கலவையை வந்து அப்படியே ஒன் ஸ்ட்ரெச்சாக கொட்டணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டக்கூடாது. கொட்டிட்டு அப்படியே கலந்து விடணும். கிராஜுவலாக அந்த டெம்பரேச்சர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் பூசிய ஒரு புட்டிங் பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். மேலே நம்ம வந்து பாதாம் பருப்பால் அலங்கரிச்சிங்கனாக்கா மிக சுவையான சாக்லேட் பாதாம் புட்டிங் ரெடி. மிக சுவையான சாக்லேட் பாதாம் புட்டிங் ரெடி ஆகிடுச்சிங்க. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் செட் ஆகிடும். இது ஆக்சுவலி இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஜெலட்டின் பேஸ்ட் வச்சிங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆகும், வெளியில் எடுத்தால் மெல்ட் ஆகும். இது அந்த மாதிரி கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆகும். அதுக்கப்புறம் செட் ஆனது அப்படியே தான் இருக்கும். ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்ப சுலபம், எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும்.